ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலா அண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 3 வருடம் ஆன ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து கோணம். இப்போ நீங்கள் பார்க்குறது கோணம் மெயின் ரோடை தான் பார்க்குறீங்க. அதாவது கோணம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டரில் தான் நமக்கு எறும்புகாடு ஜங்ஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. அதே போல் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்க்குறீங்க, நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வீடு கட்டி ஒரு 4 வருஷம் ஆன ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, நல்ல ஒரு ஆற்று மணலில் தான் கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன கிராக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவ்வளோ தெளிவாக கட்டின ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதாவது எறும்புகாடு மெயின் ஜங்ஷன்லேருந்து, அதாவது எறும்புகாடு ஜங்ஷன், அதாவது அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வில்லேஜ் ஆஃபீஸ் இருக்குது. அதனுடைய மிக மிக அருகாமையில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. அதாவது இந்த வீட்டுக்கு 12 அடி பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு கார் பார்க்கிங் வசதி பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. அதே போல் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் வெளியில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரௌண்ட் ஃப்ளோரை தான் பார்க்குறீங்க. க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லெங்க்த்தாக ஒரு பெரிய ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் ரூம்லேயே நமக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க. ஷோகேஸு அப்படி எல்லா வசதியும் இருக்குது. அதே போல் நம்ம இந்த வீட்டோட பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு லெங்க்த்தாக பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது. அதாவது உங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அந்த மாதிரி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. பார்க்குறீங்க கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த கிச்சனையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டோட பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குதுங்க பரிமாறக்கூடிய அளவுக்கு. அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பார்க்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கட்டு வெளியே இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கீழே உள்ள வீட்டில் இருந்துட்டு மேலே வாடகை கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வசதியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடை. அதாவது பார்க்குறீங்க இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 4 சென்ட் கொண்ட வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 67 லட்சம் கேட்குறாங்க. அதாவது 1400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 67 லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க. அதாவது நல்ல ஒரு பஸ் ரூட்டு வசதி உள்ள ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது இந்த வீடுகள்லாம் உடனடியாக சேலாயிருங்க. அதாவது இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய இடமா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சஃபாலா அண்ட் ப்ரமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.